நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 69. யயாதி மலர்காட்டுக்குள் சென்று நின்று திகைத்து சுற்றிலும் பார்த்தான். உள்ளத்தில் மானுட புழக்கம் இருப்பதாக பதிந்திருந்த இடத்தில் அது இல்லாதது அளித்த வெறுமையை வெல்ல சென்று விட்டார்கள் என்றான். பார்க்கவன் கூர்ந்து தரையை பார்த்து, அனைவரும் செல்லவில்லை, இங்கே ஏதோ நடந்திருக்கிறது, ஓடி இருக்கிறார்கள், கை கலப்பு கூட நடந்திருக்கலாம் என்றான். பின்னர் ஒரு புறவியை பார்த்து விட்டான். அருகே சென்றதும் இன்னொரு புறவியும் தெரிந்தது. அவன் அவற்றின் சேனங்களை பார்த்துவிட்டு, இரு புறவிகளுமே பெண்களுக்குரியவை, அப்படியென்றால் அவர்கள் இங்கே எங்கோ இருக்கிறார்கள் என்றான். யயாதி உரக்க, யாரெங்கே என்றான். யார் இருக்கிறீர்கள் இங்கே? மெல்லிய எதிர்குரல் ஒன்று எழுந்தது. அல்லது அது உள மயக்கா என்றும் தோன்றியது. பார்க்கவன் குனிந்து நோக்கி ஒரு ஆடை பகுதியை எடுத்து, பெண்களின் ஆடை கிழிந்து விழுந்திருக்கிறது, எவரோ அவர்களை கடத்தி செல்ல முயன்றிருக்கிறார்கள், அப்படியென்றால் அவர்கள் எங்கேனும் ஒளிந்திருக்கலாம் என்றான். யயாதி மேலும் உரக்க, நாங்கள் சத்திரியர், காவல் நெறி கொண்டவர்கள், எவரேனும் இருந்தால் வெளிப்படுங்கள் என்றான். மெல்லிய பெண் குரல் கேட்டது. பார்க்கவன் உடனே அதை உய்தறிந்து விட்டான். இங்கே எங்கோ கிணறு இருக்கிறது, ஆழமான கிணறு, அதற்குள் இருக்கிறார்கள் என்றான். மீண்டும் அக்குரல் கேட்டது. மிக அருகே என்ற பின் அவன் கை சுட்டி, அங்கே மலர் சருகு பரப்பு கலைந்திருக்கிறது என்றான். மெல்ல காலெடுத்து வைத்து அருகே சென்ற பின், ஆம், அங்கே ஒரு கிணறு இருக்கிறது, அதற்குள்தான் என்றான். சுற்றிலும் நோக்கிய பின் ஓடிச் சென்று கொடிகளை வெட்டி எடுத்து வந்தான். அவற்றை சேர்த்து கட்டி முறுக்கி வடமாக்கி அதை அங்கிருந்த மரத்தின் அடியில் கட்டினான். வடத்தை பற்றியபடி பதியும் கால் வைத்து சரிவில் இறங்கி அக்கிணற்றின் விளிம்பை அடைந்து உள்ளே எட்டி பார்த்தான். இருவர் என்று யயாதியிடம் சொன்னான். உள்ளே விழுந்திருக்கிறார்கள் அரசே. அவன் வாய் தவறிவிட்டதை உணர்ந்து யயாதி சினம் கொண்டு நோக்க அவன் குரல் தாழ்த்தி, இரு பெண்கள் என்றான். மேலே கொண்டு வா என்றான் யயாதி. மகளிரே, நாங்கள் அயலூர் சத்திரியர், உங்களுக்கு உதவ சித்தமாக உள்ளோம் என்றான் பார்க்கவன். அவன் கை நீட்ட அதை பற்றியபடி மெல்ல சாயை மேலெழுந்து வந்தாள். அவள் ஆடை நெகிழ்ந்திருக்க உடலெங்கும் சேரும் மலர் சருகும் ஒட்டி இருந்தது. கரையில் கால் வைத்து ஏறி தன் ஆடையை சீரமைத்து சருகுகளை தட்டியபடி, நீங்கள் யார் என்று அவள் கேட்டாள். நாங்கள் சத்திரிய குலத்தார், அயல் நாட்டார், இவ்வழி சென்றோம் என்றான் யயாதி. நன்று, உள்ளிருப்பவர் என் அரசி, நாங்கள் உள்ளே விழும்படி ஆயிற்று என்றாள் சாயை. அவரை மேலிடுங்கள். யயாதி வடத்தை பற்றியபடி இறங்கிச் சென்று கை நீட்ட தேவயானி அதை பற்றி கொண்டு மேலெழுந்து வந்தாள். உள்ளேயே அவள் ஆடையை சீரமைத்து சருகுகளையும் தட்டிவிட்டிருந்தாள். மண் பிளந்து தெய்வம் தோன்றுவது போல என்று யயாதி எண்ணிக்கொண்டான். அவள் கரைக்கு வந்து உடலை தட்டி கொள்ள சாயை அருகே நின்றிருந்த மரக்கிளை ஒன்றை பறித்து அதன் இலை குச்சத்தால் அவள் உடலில் இருந்த சருகு பொடியை அகற்றி தூய்மை செய்தாள். போதும் என தேவயானி கையசைத்து அவளை தவிர்த்தாள். நாங்கள் இங்கே மலர் விளையாடி கொண்டிருந்தோம், கால் தவறி இந்த குழிக்குள் விழும்படி ஆயிற்று என்றாள் தேவயானி. எவரோ பூசலிடுவது போல கேட்டதே என்றான் யயாதி. தேவயானி, அது களிப்பூசல். எங்கள் தோழியர் இருவர் எங்களை முந்தும் பொருட்டு முன்னால் சென்று விட்டனர். அவர்களுக்கு நான் இங்கே உள்ளே விழுந்தது தெரியாது. நன்று வந்தீர்கள், இல்லையேல் இங்கே ஆழத்தில் நாங்கள் அடைபட்டு கிடக்க நேரிட்டிருக்கும் என்றாள். யயாதி, நாங்கள் எழுப்பிய குரலால் தான் நீங்கள் அஞ்ச நேர்ந்தது, அதன் பொருட்டு பொறுத்தருளும்படி கோருகிறோம் என்றான். முறைமை சொல் வேண்டாமே என தேவயானி புன்னகைத்தாள். அவளை கண்ட கணம் முதல் பிற சொல்லில்லாத சித்தம் அவளில் படிந்து கிடப்பதை அப்போதுதான் யயாதி உணர்ந்தான். அவள் புன்னகையை கண்டு ஆழம் நலுங்கிய போதே மேலுள்ளம் அவ்வாறு கிடப்பது தெரிய வந்தது. இழிமகன் போல விழிநாட்டி நின்று விட்டேனா என உள்வியந்து விழி திருப்பிக் கொண்டான். முணுமுணுப்பாக, நன்று, நீங்கள் கிளம்பி செல்லலாம், புறவிகள் சித்தமாகவே உள்ளன. உங்களுக்கு நாங்கள் துணை வர வேண்டும் என்றால் செய்கிறோம், பிறிதேதேனும் நாங்கள் ஆற்ற வேண்டும் என்றால் அறிவிக்க கோருகிறோம் என்றான்.
சாயை, ஏதுமில்லை, நாங்கள் கிளம்புகிறோம், உங்கள் உதவியை நினைவு கூறுவோம் என்றாள். பார்க்கவனும் யயாதியும் தலை வணங்கினர். யயாதி, நாங்கள் விடை கொள்கிறோம் தேவி என்றான். அவர்கள் தங்கள் புறவி நோக்கி திரும்ப தேவயானி மெல்லிய குரலில், நில்லுங்கள் என்றாள். யயாதி, சொல்லுங்கள் தேவி என்றான். இப்போதுதான் இந்த நாளையும் தருணத்தையும் கணித்து பார்த்தேன். என் மீன் மகம் எழும் நாள் இது. யயாதி புரியாமல் தலையசைத்தான். நீங்கள் என் கையை பற்றிய தருணத்தில் கோள்கள் உச்சத்தில் இருந்தன என்றாள் தேவயானி. யயாதி அப்போதும் புரியாமல் நோக்க பார்க்கவன் ஏதோ சொல்ல வாய் எடுத்தான். நீங்கள் என்னை மனம் செய்து கொண்டதாகவே அச்செயலுக்கு பொருள் என்று தேவயானி சொன்னாள். உரிய நற்தருணத்தில் கைப்பற்றியவன் கணவனாகவே இருக்க முடியும் என்கின்றன நூல்கள். இது ஊழ். அன்றேல் இவ்வண்ணம் நிகழாது. சாயையும் திகைத்து போய் அவள் முழங்கையை மெல்ல பற்றி ஏதோ சொல்ல முயல, உடலசைவாலேயே அவளை விலக்கி தேவயானி, நீங்கள் எவரென்று நான் அறியேன். எக்குடி எக்குலம் என்றெல்லாம் கூட ஆராய தலைப்படேன். ஆனால் நீங்கள் என் கணவர். பிரிதொருவரை இனி நான் ஏற்க மாட்டேன் என்றாள். பார்க்கவன் யயாதியின் தோளை மெல்ல பற்றி ஏதோ சொல்ல முயல, அவன் கைமேல் கை வைத்து சொல் விலக்கிவிட்டு, தேவி, நற்தருணத்தில் நிகழ்ந்துள்ளது என்பதனால் நானும் அதற்கு கட்டுப்பட வேண்டியவனே என்றான். நீங்கள் மண் பிளந்து தெய்வம் எழுவது போல் என் முன் தோன்றியதும் என் குடியின் நல்லுழே. உங்கள் பேரழகுக்கு நான் தகுதி கொண்டவனா என்பதே என்னை தயங்கச் செய்தது. தாங்கள் முடிவெடுத்து விட்டமையால் அதற்கு நான் முற்றிலும் கட்டுப்பட்டவன் ஆனேன். நீங்கள் எவர் என்று நானும் உசாவவில்லை. இது தெய்வங்கள் அமைத்த கடிமணம் என்றே ஆகுக என்றான். தன் கச்சையிலிருந்து கணையாழியை எடுத்து அவளிடம் நீட்டி, இது என் சான்றாழியாக உங்களிடம் இருக்கட்டும். உரிய தருணத்தில் குடிமுறைமையுடன் வந்து உங்களை அணிமணம் கொள்கிறேன். இத்தருணத்தை நிகழ்த்திய தெய்வங்களே அதையும் அமைக்கட்டும் என்று யயாதி சொன்னான். அவள் அதை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். நன்று தேவி, மீண்டும் உடனே சந்திப்போம் என்றான் யயாதி. நான் காத்திருப்பேன் என்றாள் தேவயானி. அவர்கள் முறைப்படி தலை வணங்கி விடை கொண்டனர். புறவிகளை நோக்கிச் செல்கையில் பார்க்கவன், அரசே, என்ன இது? அவர் எவரென்று கூட தெரியாமல் என்றான். அவள் விஷபர்வனின் மகள் சர்மிஷ்டை என்றான் யயாதி. அவளை அவள் செடி வாய் தவறி அரசி என அழைத்ததுமே நான் விழித்து கொண்டேன். அவள் அணிந்திருந்த ஆடையும் அணிகளும் எல்லாம் எளியவை. ஆனால் இடையில் அணிந்திருந்த சிற்றாடை மட்டும் இளவரசியருக்குரியது. அதில் விஷபர்வனின் குடியடையாளம் பின்னப்பட்டிருந்தது. அரச குடியினர் மட்டுமே அணியும் தனி ஆடை அது என்றான். பார்க்கவன் திரும்பி நோக்கிய பின், ஆம், அவர் எளிய பெண் அல்ல என நானும் உணர்ந்தேன். பேரரசியருக்குரிய அழகும் நிமிர்வும் கொண்டவர்கள் என்றான். குருநாட்டின் பேரரசியாக அமரவிருப்பவள் அவள். பாரத வருஷத்தின் முதன்மை சக்கரவர்த்தினி. இது தெய்வங்கள் அமைத்த தருணம். இதை இனி 100,000 தலைமுறை காலம் சூதர்கள் பாடுவர் என்று யயாதி சொன்னான். ஆனால் அவர்களை உங்களுக்கு மனம் பேசி முடித்திருக்கிறார்கள். உங்கள் ஒப்புதலோலை சென்று விட்டது. அதன் பின்னர் இப்படி அறியாத ஒருவரான உங்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? யயாதி புன்னகைத்து, ஆம், அதுவே அரசியருக்குரிய அரும் பண்பு. அவர்களுக்கு நெறிதான் முதன்மையானது. குடியோ குலமோ முடியோ அரியணையோ அல்ல. அத்தருணத்தின் தெய்வ விளையாட்டை உணர்ந்து பிற அனைத்தையும் உதறி எழும் அவளுடைய உள ஆற்றல்தான் அவளை சக்கரவர்த்தினியாக்குகிறது. பெருநிலைகள் அவற்றை தேடிச் செல்பவர்களுக்கு அமைவதில்லை. அவற்றுக்கு தகுதியானவர்களாகி அவற்றை பொருட்படுத்தாமல் கடந்து செல்பவர்களை தேடி அவை தொடர்ந்து செல்லும் என்றான். கணையாழியை கையில் வைத்து நோக்கி கொண்டிருந்த தேவயானியிடம், அரசி, என்ன செய்து விட்டீர்கள் அவர் என்று சாயை சொல்லெடுக்க, அவர் யயாதி, குருநகரியின் அரசர் என்றாள். எப்படி தெரியும் என சாயை வியந்து நின்றுவிட்டாள். அவர் பெயரை கேட்டதுமே அவரை பற்றிய காவியமான சந்திரபுத்திர விலாசத்தை கற்றேன். அதில் அவரது உடல் அடையாளங்கள் விரிவாகவே சொல்லப்பட்டுள்ளன. அரசர்கள் எளிதில் மறைந்து கொள்ள முடியாது என்றாள் தேவயானி. சாயை சொல்லில்லாமல் கைகளை கோத்தபடி நின்று பின் மீண்டு ஓடி வந்து அவள் தோளை பற்றியபடி, ஆனால் அவருக்கும் இளவரசிக்கும் மனம் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றாள்.
இன்னும் சொல்லுறுதி நிகழவில்லை என்றாள் தேவயானி. நீ உடனே கிளம்பு. தந்தையிடம் சென்று நடந்ததைச் சொல். தந்தையிடம் என் கோரிக்கைகள் 2 உள்ளன. அவற்றைச் சொல்லி இன்றே விஷபர்வனிடம் ஒப்புதல் பெற்று மீளும்படி உரை என்றாள். சாயை, நீங்கள் என்றாள். நான் இங்குதான் இருப்பேன். என் கோரிக்கைகள் முற்றிலும் நிறைவேற எந்தைக்கு நான் 7 நாட்கள் அளிக்கிறேன். கோரிக்கைகள் நிறைவேறும் என்றால் இங்கிருந்து வெளிவருவேன். இல்லை என்றால் 7வது நாள் இங்கேயே சிதை மூட்டி எரியேறுவேன். அரசி, என்ன இது? நீங்கள் என சொல்லெடுத்த சாயை தேவயானியிடம் எதையும் சொல்ல முடியாதென்று உணர்ந்தவளாக முகம் தவிக்க நின்றாள். அவளை நேர்விழிகளால் நோக்கி, என் கோரிக்கைகள் இவை. நான் குருநகரியின் அரசன் யயாதியின் பட்டத்தரசியாக அமர்ந்து பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தினியாக வேண்டும். விஷபர்வனின் மகளாகிய சர்மிஷ்டை என் பணிப்பெண்ணாக என்னுடன் குருநகரிக்கே வர வேண்டும் என்றாள். சாயை என்ன சொல்வதென்றறியாமல் பல முறை வாய் அசைத்தாள். கைகளில் சொற்கள் தோன்றி அழிந்தன. பின்னர், 2வது கோரிக்கை எதற்காக அரசி? அது என்று தொடங்கினாள். விஷபர்வன் பாரத வருஷத்தில் குருநகரிக்கு நிகரான பேரரசன். சர்மிஷ்டையை அவர் வேறு அரசனுக்கு மணம் முடித்து கொடுத்தால் அவன் குருநகரியை விட ஆற்றலுள்ள அரசன் என எழுந்து வருவான். அவள் எனக்கு நிகரென முடிசூடி அமர்வாள் என்றாள் தேவயானி. பாரத வருஷத்தில் நான் ஆள்வதென்று பிரிதொரு பேரரசே அமையக்கூடாது. சாயை மெல்ல உடல் தளர்ந்து நீள் மூச்சு விட்டாள். அவள் வயிற்றில் பேரரசர்கள் பிறப்பார்கள் என்பது என் சொல். அவளுக்கு மைந்தர்களே பிறக்கலாகாது என இன்று எண்ணுகிறேன். ஆண்களின் கண்களே படாமல் அவளை என் கண் முன் வைத்திருக்கிறேன் என்றாள் தேவயானி. சாயை மெல்ல சொல் பெற்று, அரசி, நான் இத்தருணத்தில் பிரிதொன்றை சொல்லியாக வேண்டும். இப்புவியின் விந்தையான நெறிகளில் ஒன்று உண்டு. ஆற்றல் மிக்கவர்களுக்கே பெருந்தோல்விகள் அமைகின்றன. பேராற்றல் கொண்டவர்களே முழு தோல்வியை சென்றடைகிறார்கள். எளியோர் எவரும் முற்றிலும் தோற்பதில்லை என்றாள். சினத்துடன் தேவயானி திரும்பி நோக்கினாள். ஆற்றலுள்ளவர்கள் தங்களுக்கு நிகரான ஆற்றல் கொண்டவர்களை எதிரிகள் என தேடுகிறார்கள். பேராற்றல் கொண்டவர்களோ ஊழை அறை கூவுகிறார்கள். தேவயானி, நான் ஊழை துணை கழிக்கிறேன். நான் பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தினியாவேன் என்பது என் பிறப்பின் போதே சொல்லப்பட்டுவிட்டது என்றாள். சாயை, நன்று. அவ்வண்ணமெனில் அதுவே நிகழட்டும். நான் எளியவள், ஊழுடன் பொருத முற்பட மாட்டேன் என்றாள். ஆம், உனக்கு ஆணையிடப்பட்டதை செய், கிளம்பு என்றாள் தேவயானி. இங்கு நீங்கள் தனித்திருப்பீர்களா என்று சாயை கேட்டாள். இது என் சோலை. இங்குள்ள குகை ஒன்றில் இருப்பேன். இங்கிருந்து அகலமாட்டேன் என்று தந்தையிடம் சொல். சாயை சற்று தயங்கி, தங்கள் தந்தையின் சொல்லுக்கு விஷபர்வன் ஏன் கட்டுப்பட வேண்டும்? அதிலும் அவர் மகளை பணிப்பெண்ணாக்குவதென்றால் என்றாள். அவர் ஒப்பவில்லை என்றால் தந்தை கிளம்பி சென்று பாரத வருஷத்தின் ஏதேனும் ஒரு அரச குலத்தை அடையட்டும். அவர்களை இறப்பற்றவர்களாக ஆக்கட்டும். அசுர குலத்தை முழுமையாகவே கொன்றழிக்க மானுடர் எழட்டும் என்ற தேவயானி அதை சொல்ல வேண்டியதில்லை. ரிஷபர்வனே அறிவார். இன்று அசுரரும் தேவரும் நிகர்நிலையில் உள்ளனர். ஒரு துரும்பின் எடை போதும். துலா இப்பக்கம் சாய்ந்துவிடும். அசுர குலமே எஞ்சாது என்றாள். சாயை பெரும் மூச்சு விட்டு, ஆணையை மேற்கொண்டு கிளம்புகிறேன் அரசி என்ற பின் தன் புறவியை அணுகி அதன் மேல் கால் சுழற்றி ஏறிக்கொண்டு திரும்பி நோக்காமல் கிளைகளை ஊடுருவி சென்றாள். தான் செல்வதை தானே நோக்கி கொண்டு நின்றிருப்பதாக ஓர் உள மயக்கு ஏற்பட அவள் திரும்பி பார்த்தாள். திரும்பி நடந்து செல்லும் தேவயானியின் நீள் கூந்தலின் அலைகளையே கண்டாள். சாயை குடில் தொகையை சென்றடைந்த போது அங்கே சுக்ரர் அவளுக்காக காத்து நின்றிருந்தார். கிருதர் முன்னால் வந்து, நெடுநேரமாயிற்றே என ஆசிரியர் தேடினார். நாங்களே அங்கே வருவதாக இருந்தோம் என்ற பின், இளவரசி எங்கே என்றார். நான் ஆசிரியரிடமும் தங்களிடமும் மட்டும் தனியாக பேச வேண்டும் என்றாள் சாயை. சுக்ரர் அவள் விழிகளை கண்டதும் உளம் கூர்மை கொள்ள, வா என திரும்பி நடந்தார். கிருதர் உள்ளே வந்து கதவை மூடியதும் சுக்ரர் இருக்கையில் அமர்ந்து கொண்டார். முன்னால் நின்ற சாயை தனிந்த குரலில் நிகழ்ந்தவற்றை சொன்னாள். சுக்ரர், அவன் யயாதி என உறுதியாக தெரியுமா என்றார். கிருதர்,
அதில் ஐயம் கொள்ள வேண்டியதில்லை ஆசிரியரே. இளையவள் எப்போதுமே ஒரு படி முன் செல்லும் மதி கொண்டவர் என்றார். சுக்கிரர் பெருமூச்சு விட்டபடி தன் சுவடிகளை நோக்கி கொண்டிருந்தார். அவர் சினம் கொள்வார் என்றும் உடனே தேவயானையை காண கிளம்புவார் என்றும் சாயை எண்ணி இருந்தாள். அவருடைய ஆழ்ந்த அமைதி அவளை ஏமாற்றம் கொள்ளச் செய்தது. வேறு வழி இல்லை, இவை இவ்வண்ணமே நிகழும். அவள் எண்ணியவை ஈடேறும், எண்ணியிராதவையும் நிகழும் என்றார் சுக்கிரர். திரும்பி கிருதரிடம், இவளையும் உடன் அழைத்து கொண்டு விஷபர்வனிடம் செல்க, நான் ஓர் ஓலை அளிக்கிறேன் என்றார். நாம் அசுரரை இதன் பொருட்டு கைவிடுவோம் என்றால் நம் மீது பழி சேரும் என்றார் கிருதர். ஆம், ஆனால் என் குடியில் எழுந்தவள் மகா குரோதையான இந்திராணி, பெருஞ்சின வடிவான ஜெயந்தி. அவள் சொல் அனலுக்கு நிகர், நான் அதை மீற முடியாது என்றார் சுக்கிரர். அங்கே மலர்காட்டில் அமர்ந்து ஆணையிடுவது என் மகள் அல்ல, அவள் அன்னை என தனக்குள் என சொல்லிக் கொண்டார். தங்கள் ஆணை அதுவென்றால் நான் ஏற்றுகிறேன், ஆனால் அதனால் நன்றென ஏதும் நிகழாதென்று உறுதியாக சொல்வேன் என்றார் கிருதர். சுக்கிரர் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். செல்வோம் என கை காட்டிவிட்டு கிருதர் வெளியே நடந்தார். சாயை அவருடன் சென்று முற்றத்தில் நின்றாள். கிருதர், இப்போது எவரிடமும் இதை நாம் சொல்ல வேண்டியதில்லை. அரசனின் ஆணை வந்த பின் அவர்களை அறிந்து கொள்ளட்டும் என்றார். அரசர் ஒப்புவார் என நினைக்கிறீர்களா என்றாள் சாயை. அவருக்கு வேறு வழி இல்லை, ஆனால் நாம் இதை செய்யலாகாது. இத்தருணத்தில் தந்தை எனும் நிலையிலிருந்து எழுந்து அரசகுரு என்னும் இடத்தை அடைந்தாக வேண்டும். நம் ஆசிரியர், பின்னர் அவரே. ஆனால் அவர் ஒருபோதும் எளிய மானுட உணர்வுகளை கடந்து சென்றதில்லை. இவை அனைத்துமே அவர் தன் ஆசிரியர் மீது கொண்ட மிகச் சிறிய காழ்ப்பின் விளைவுகள். நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை என்றார். அவர் அரசையிடம் வந்து பேசுவார் என நான் எண்ணினேன் என்றாள் சாயை. அவர் என்றுமே பிரிதொரு வகையில் நடந்து கொண்டதில்லை என்றார் கிருதர். சிறிய விரைவு தேரில் அரண்மனையை நோக்கி செல்லும் போது சாயை நகரெங்கும் இருந்த கொண்டாட்டத்தையே நோக்கி கொண்டிருந்தாள். களிவெறி கொண்டு கட்டுகளை மீறுவதற்காக அத்தனை நகரங்களும் காத்திருக்கின்றன. ஆடைகளை களையும் போது சிரிப்பில் மலராத மானுட முகம் இல்லை. பெண்கள் சிலர் சிரித்தபடி சாலைக்கு குறுக்காக ஓட, அவர்களை துரத்தி வந்த இளையோர் அப்பால் தயங்கி நின்று தேர் செல்ல வழிவிட்டனர். குடிகாரர்கள் சாலையோரமாகவே அமர்ந்திருந்தனர். கூச்சலிட்டு எம்பி எம்பி குதித்தபடி புறவியில் அமர்ந்த வீரன் ஒருவன் கடந்து சென்றான். அத்தனை மாளிகைகளும் தோரணங்களாலும் கொடிகளாலும் அணி செய்யப்பட்டிருந்தன. சாலையில் ஒன்றின் நிழல் இன்னொன்றின் மேல் விழும்படியாக அணித்தோரண வாயில்கள் நின்றிருந்தன. 7 யானைகள் மணிகளும் சங்கிலிகளும் ஒலிக்க அலைநாவாய்கள் என உடலை ஊசலாட்டியபடி எதிரே வந்தன. அவற்றின் மேலிருந்த பாகர் அருந்தி இருந்தனர். கைகளை வீசி உரக்க கூவிக்கொண்டே வந்து சுக்கிரரின் கொடி பறந்த தேரை கண்டதும் அமைதியானார்கள். ஆனால் சூழ நின்றிருந்த குடிக்காரர்கள் அதை உணராமல் கூச்சலிட்டு தங்கள் மேலாடைகளையும் தலைப்பாகைகளையும் எடுத்து அவர்கள் மேல் வீசி துள்ளி குதித்தனர். அரண்மனை கோட்டைக்குள் அவர்கள் நுழைந்ததுமே அறிவிப்பு முரசு ஒலித்தது. அரண்மனை பெருமுற்றத்தில் அவர்களை சம்பிரதரின் துணை அமைச்சரான பிரகாசர் வரவேற்றார். நான் உடனே அரசரை பார்க்க வேண்டும் என்றார் கிருதர். அரசர் இப்போது தேவியருடன் இருக்கிறார். கலிங்கத்திலிருந்தும் திருவிடத்திலிருந்தும் அணிவணிகர்கள் வந்துள்ளனர். மணச்சடங்குக்காக அணிகள் தேர்கையில் அரசரும் உடனிருந்தாக வேண்டும் என்று அரசியர் விழைந்தனர். அதன் பின் மூதன்னையரை வழிபடும் அகத்தள பூச்செய்கை உள்ளது. அரசமுறை தூதர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி இருந்தது. அதை நாளை காலைக்கு ஒத்தி வைத்துவிட்டு அகத்தளத்திற்கு சென்றிருக்கிறார். நான் ஆசிரியரிடமிருந்து செய்தியுடன் வந்துள்ளேன் என்றார் கிருதர். பிரகாசர் திரும்பி அரைக்கணம் சாயையை நோக்கிவிட்டு, நன்று, நான் ஆவண செய்கிறேன். தாங்கள் இந்நீர் அருந்தி சற்று இளைப்பாறுகையில் என்றார். தேவையில்லை, நாங்கள் கூடத்தில் காத்திருக்கிறோம் என்றார் கிருதர். நன்று என தலைவணங்கி பிரகாசர் திரும்ப, சம்பிரதர் வந்துவிட்டாரா என்றார் கிருதர். ஆம், வந்து சற்று நேரமே ஆகிறது. இன்று மாலை அவை கூடுகிறது. கிருதர் தலையசைத்தார். பிரகாசர் பதற்றம் கொள்வது நன்றாகவே தெரிந்தது. ஓசையின்றி தலைவணங்கி அவர் உள்ளே சென்றார். கிருதர் அமராமல் அரச கூடத்தில் கை கட்டி நின்று கொண்டே இருந்தார். சுவரில் சாய்ந்து நின்று சாளரம் வழியாக வெளியே நோக்கி கொண்டிருந்தாள் சாயை.
மலர் கிளைகள் மெல்ல ஆடிக்கொண்டிருந்தன. மானுடரின் துயரும் அல்லலும் சற்றும் தனக்கு பொருட்டல்ல என இயற்கை காட்டிக்கொண்டே இருப்பதில் உள்ள இரக்கமின்மையை அவள் எண்ணிக்கொண்டாள். முன்பு அவள் அன்னை இறந்த அன்று அப்படித்தான் அவை காற்றில் களியாடுவதை வெறித்த விழிகளுடன் நோக்கி கொண்டிருந்தாள். பிரகாசர் வந்து அரசர் அவர்களை அகத்தளத்தின் அறையிலேயே சந்திக்கவிருப்பதாக சொன்னார். அவருடன் நடக்கையில் அவர் அனைத்தையும் உணர்ந்து கொண்டு விட்டதாக தோன்றியது. செய்தியே அல்ல, செய்தியால் விளையப்போவதை அவருடைய ஆழம் உணர்ந்து கொண்டு விட்டிருக்க கூடும். அவர்களின் பாவைகள் மெழுகிட்ட தூண்களின் வளைவில் மரத்தரையில் தோன்றி உருகி நெளிந்து நீண்டு மறைந்து மீண்டும் ஓரிடத்தில் எழுந்தன. கட்டி போடப்பட்ட பறவைகள் போல காற்றில் திரைச்சேலைகள் படபடத்தன. அகத்தரை கதவை திறந்து உள்ளே செல்லும்படி கை காட்டிவிட்டு பிரகாசர் தலை வணங்கினார். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் கதவு மெல்ல மூடிக்கொண்டது. ரிஷபர்வன் முகத்தில் கவலை தெரிவதை சாயை உணர்ந்தாள். அவன் முறைப்படி முகமன் சொல்லி கிருதரை வரவேற்றான். சாயை அவனை வணங்கி ஓரமாக நின்றாள். கிருதர் அவன் அளித்த பீடத்தில் அமர்ந்து அவன் அமர்வதற்கு காத்திருந்தார். அவன் அமர்ந்து ஆடையை சீரமைத்ததை கண்டபின் உரத்த குரலில், அரசே, உலகிலும் நிகரற்ற தவ வல்லமை கொண்டவரும் மும்மூர்த்திகளுக்கு நிகரானவருமான என் ஆசிரியர் சுக்கிரரின் ஆணையுடன் வந்துள்ளேன். அவ்வாணைகள் இதோ இந்த ஓலையில் பொறிக்கப்பட்டுள்ளன என்றார். ஓலையை பெறும்போது ரிஷபர்வனின் கைகள் நடுங்குகின்றனவா என சாயை நோக்கினாள். அவை உறுதியாகவே இருந்தன. ஓலையை வாசிக்கையில் அவன் முகம் கல்லென இறுகியிருந்தது. கண்களில் மட்டும் மெல்லிய சுருக்கம் ஒன்று வந்து உடனே மறைந்தது. மீண்டும் ஒருமுறை அதை வாசித்துவிட்டு மூங்கில் குழலில் இட்டு அருகிருந்த பீடத்தில் போட்டான். நிகழ்ந்ததை இவள் சொல்வாள் என்றார் கிருதர். சாயை கைகளை கூப்பியபடி நிகழ்ந்தவற்றை சொன்னாள். சொல்லும்போதே தான் தேவயானையின் தரப்பை சொல்லிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். பிரிதொன்றை சொல்ல தன்னால் இயலாதென்று அறிந்தாள். ரிஷபர்வன் முகவாயை தடவியபடி விழி தாழ்த்தி அமர்ந்திருந்தான். உமக்கு பெரிதொரு வழியில்லை அசுர பேரரசே. ஒன்று, அசுரகுலம் முற்று அழிய வேண்டும். இல்லையே ஆசிரியரின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும். ஆசிரியரும் சரி, அவர் மகளும் சரி, கொண்ட நிலைப்பாட்டை எவ்வகையிலும் மாற்றுபவர்கள் அல்ல என அறிந்திருப்பீர் என்றார் கிருதர். நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் சொல்வீர்கள் முனிவரே என்றான் ரிஷபர்வன். நீங்கள்தான் தெரிவு செய்ய வேண்டும். வாழ்க்கையில் அத்தகைய அரிய தெரிவுகளை ஒரு முறையேனும் நாம் சந்தித்தாக வேண்டும் என்றார் கிருதர். நான் ஒப்புகிறேன், ஆசிரியரின் ஆணையை நிறைவேற்றுகிறேன் என்றான் ரிஷபர்வன். கிருதர் அவனை வெறுமனே நோக்கினார். அவன் விழிகளில் தெரிந்த துயருக்கு நிகரான ஒன்றை அதற்கு முன் கண்டதே இல்லை என்று சாயை எண்ணிக்கொண்டாள். இப்படி ஏதேனும் நிகழும் என்று எதிர்பார்த்திருந்தேன். பெற்றுக்கொண்டே இருந்திருக்கிறேன். திரும்ப அளிக்க வேண்டி இருக்கும். திரும்ப அளிக்க வேண்டாத எதையும் நாம் பெறுவதில்லை. ஆனால் அவன் முகத்தில் துயர் இருக்கவில்லை. ஆழ்ந்த அமைதிதான் தெரிந்தது. அவள் மீண்டும் அவன் விழிகளை நோக்கினாள். அங்கே தெரிந்த துயர் அவளை நடுக்கூறச் செய்தது. இவ்வகையில் இது முடியாது என்று என் உள்ளம் சொல்லிக் கொண்டிருந்தது. நான் எளியவன். என்னை விட பேராற்றலும் தவ வல்லமையும் கொண்ட அசுர மூதாதையர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அடையாத முழு வெற்றி எப்படி எனக்கு கைகூடும்? ஏதோ ஒன்று எழுந்து வரவிருக்கிறது என்று எண்ணி காத்திருந்தேன். ஆசிரியரிடமிருந்து வருமென எதிர்பார்க்கவில்லை. அவன் சற்று புன்னகைத்து, ஆனால் அசுரகுலம் என்றும் ஏமாற்றப்படுவது. தன் அன்புக்காக, நெறிநிலைக்காக, பெருந்தன்மைக்காக, கொடைக்காக, அருந்தவத்திற்காக அது தோல்வியை விலையாக பெற்றிருக்கிறது. நம்பியதன் பொருட்டு முற்றழிந்திருக்கிறது. இம்முறை குருவை பணிந்தமைக்காக நான் தோற்கடிக்கப்படுகிறேன். இவ்வாறே இது நிகழ்ந்தாக வேண்டும். வேறொரு வகையில் நிகழ முடியாது. அதற்கு வரலாறே இல்லை என்றான். எழுந்து கொண்டு, நான் ஆசிரியரின் கால்களை என் நெற்றி தொடும்படி பணிந்தேன் என்று மட்டும் அவரிடம் சொல்லுங்கள். கிருதர் எழுந்து, உமது சொற்களின் அனைத்து உட்பொருட்களையும் உணர்ந்தேன். ஆனால் ஆசிரியர் இன்று ஒரு சொல் சொன்னார், எண்ணீராதன நிகழும் என்று. அவர் உம்மேல் கொண்ட அன்பு அச்சொற்களுக்கு அடியில் உரைகிறதே என இப்போது உணர்கிறேன். தாங்கள் எண்ணியே இராத நன்னயம் உங்கள் கொடி வழிகளுக்கு நிகழும். தெய்வத்தை நம்பியவர்கள் கூட அழியக்கூடும். ஆசிரியரை நம்பியவர்கள் கைவிடப்பட்டதில்லை என்றார். ரிஷபர்வன் தலை வணங்கி கை கூப்பி, ஆம், அவ்வாறே ஆகுக என்றான்.
மாமலர் 69வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.